பிள்ளையார் கோயிலை ஒரு தடவை சுற்றணும், சிவன் கோயிலை 3 தடவை சுற்றணும், அம்பாள் கோயிலை 5 தடவை சுற்றணும், பெருமாள் கோயிலையும் 5 தடவை சுற்றணும். அந்த அரச மரத்தை சாயங்கால வேளையில சுற்றக்கூடாது. ஏன்னா அதில் செரிட்டோன்னு ஒரு வாயு இருக்குது. அது காலையில் 9 மணி வரைக்கும் சுற்றினா நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். ஆனால் சாயங்கால வேளையில் ஞாபக சக்தியெல்லாம் எடுத்துரும், ஞாபக சக்தியை இல்லாமல் பண்ணிடும். அதனால அதை சுற்றக்கூடாது. அது ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அரச மரத்தை சாயங்கால வேளையில் சுற்றினா பேய் இருக்கும், பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு விஷயத்துலையுமே ஆன்மீகத்தில் ஒரு கருத்து இருக்குது, அதே விஷயத்துக்கு அறிவியல் படி ஒரு கருத்து இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் அறிவியல் படி சொன்னால் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அதை ஆன்மீகத்திலையும் ஒரு கருத்து நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க.